தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அன்புமணியுடன் மனக்கசப்பு இல்லை என்று பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கும் நிலையில் அக்கட்சிக்குள் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கிவிட்டனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக தனது பேரனான முகுந்தனை ராமதாஸ் நியமித்ததில் இருந்து அவருக்கும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வந்தது. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும். இது புதுச்சேரியில் நடந்த பாமக நிர்வாகிகள் கூட்டம், மாமல்லபுரம் கூட்டங்களில் கடுமையாக எதிரொலித்தது. அன்புமணியை நேரடியாக குறிப்பிடாமல் கட்சியினரை விமர்சிப்பது போன்று மறைமுகமாக ராமதாஸ் கடுமையாக விமர்சித்திருந்தார். சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். இருந்தீர்கள் வந்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. நான் சொன்னதை மறக்காமல் கேட்டு ஒழுங்காக கட்சியை பலப்படுத்துங்கள், கட்சியை வளருங்கள். என்னால் உழைக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தீர்மானமாக அந்த பதவியை சொல்லுங்கள், நான் வேறு ஒருவரை நியமிக்கிறேன். இந்த சூழலில்தான் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் கட்சி நிர்வாகிகளை ஒவ்வொரு கட்டமாக ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். முதல் நாள் கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்திருந்த நிலையில் அவரை செயல் தலைவர் என ராமதாஸ் அறிவித்தது மோதலின் தீவிரத்தை வெளிப்படுத்தியது. செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரோடு ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். அப்போது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு, கட்சியினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசித்தார். இந்த நிலையில் தைலாபுரத்தில் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க மாட்டேன் என ராமதாஸ் பேசியுள்ளார். தான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என அவர்களிடம் இங்குள்ள நிர்வாகி ஒருவர் தெரிவித்ததாகவும் அது தனக்கு தெரியும் எனவும் பகிரங்கமாக கூறினார். அதே சமயம் தனக்கும் அன்புமணிக்கும் மனக்கசப்பு இல்லை எனவும் இனி நடைபெறும் கூட்டங்களில் அன்புமணி கலந்து கொள்வார் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். இருவருக்கும் இடையான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாரு. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்லை, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? ராமதாஸ் இவ்வாறு கூறியிருப்பதால் பாமகவில் நிலவி வந்த சலசலப்பு முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் பாமகவில் நெருக்கடி நிலை, சலசலப்பு எல்லாம் மாறிவிட்டது என்றும் ராமதாசும் அன்புமணியும் விரைவில் தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து பேசுவார்கள் என்றும் அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்ற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்க சந்திக்க போறீங்க. மக்களை எங்க இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமா ஓட போறாங்க, உழைக்க போறோம். அந்த நிலை வந்துருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாமகவில் நிலவிய தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர கட்சி நிர்வாகிகள் விரும்பியதாகவும் இதுவே ராமதாஸின் இன்றைய பேச்சில் வெளிப்பட்டதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் காமராஜ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.